ரொம்ப பரவாயில்லையா? ஸ்பைசியாகவே இல்லை கொஞ்சம் கூட. அது அந்த டிஷ்ஷே அப்படி தான் இருக்குமா? ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். அந்த கோல்ட் க்ளோ செயின் அண்ட் அதே சேம் பிரேஸ்லெட்டாக செட்டாக போட்டிருக்கேன். இதுதான் மல்லி பிரியாணி. டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஏன் மல்லுனாக்கு பிளெண்ட் பிளெண்ட் பிளெண்ட். பிரியாணிக்குன்னு பார்க்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. கியூட்டா இருக்கு. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 25th, இட்ஸ் அ ஃப்ரைடே. ஸோ நாங்கள் நேற்று வந்து தமாக்கான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நியூயார்க்கில் இருக்குது, அங்கே வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி டின்னர் போகிறதுக்கு. ஸோ இப்போ டைம் வந்து 4:30 கிட்ட ஆக போகுது. 7:30க்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுடலாம். அதுக்கு வந்து பயோடர்மா ஆட்டோடர்ம் கிரீம் போடுறேன். வெளியே வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு. 4:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பலான்னு இருந்தோம். இப்போ 4:30 ஆக போகுது. ஸோ ஸ்பீடாக நம்ம வந்து கிளம்ப போகிறோம். க்ரைலானோட டெர்மா பேலட் யூஸ் பண்ணி என்னை விட 2 ஷேட்ஸ் வந்து டீப்பரான கலர் எடுத்து என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் மேலே வந்து கரெக்ட் பண்ணுறேன். லைட்டாக தான் கவர் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இல்லை. இப்போ என்னோட ஷேட் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக போடுறேன். பிளெண்ட் பிளெண்ட் பிளெண்ட். எவ்வளோ குயிக்காக போட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் தான் போட போகிறேன். அதுக்கு நான் வந்து சுகரோட ஃபேஸ் பேலட் யூஸ் பண்ணுறேன். வீடியோ ப்ரெஸ் பண்ணேன். ப்ளஷ் போட்டு முடிச்சுன்னா நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் தான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் நெக்ஸ்ட் கேக் தட் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூலி யூஸ் பண்ணி ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் எப்போவுமே. குயிக்காக போட்டுட்டு போய்க்கலாம். ஐஷேடோக்கு வந்து ஒரு நியூட் ஷேட் எடுத்து என்னோட ஐலிட்ஸில் ஃபுல்லாக போடுறேன். ஸோ நியூட் ஷேட் வந்து ஐலிட்ஸில் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் வச்சுட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ லோ லேஷ் லைனில் வந்து அந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி ஃபுல்லாலாம் போடல, இங்கே வரைக்கும் போடுறேன். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் ஃபோக்லோர் பிராண்ட்லேருந்து என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லேஷ் லைனை ஒட்டி காஜல் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுருப்பேன். ஸ்மட்ச் பண்ணி விட ஏதாவது ஒரு ஆங்குலர் ப்ரஷ் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து அப்படி பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா தான் போட போகிறோம். அதுக்கு நான் டார்ட்டோட மேன் ஈட்டர் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். 2 கோட்ஸ் போட்டுடலாம். டூ கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் லிப்ஸ்டிக் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிரையான் இந்த ஷேட் 23 சாக்கோபார் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்கப் வந்து டன். இப்போ ஆக்சசரிஸ்க்கு வந்து அந்த கோல்ட் க்ளோ செயின் அண்ட் அதே சேம் பிரேஸ்லெட்டாக செட்டாக போட்டிருக்கேன். ஸோ கிளம்பி முடிச்சிட்டேன். பாய். மியா என்ன மியா கழுத்தில் போட்டிருக்க? அந்த போட்டு விட்டானா? இது எடுத்துறேன், சாப்பிடு. நீ ஈட் மியா. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆக்யூலஸ் ஸ்டேஷன் தான் போகிறோம். இது வந்து நியூயார்க்கில் இருக்க ஒரு பெரிய ட்ரெயின் ஸ்டேஷன் கம் ஷாப்பிங் ஹால். இதோட ஆர்கிடெக்சரே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது ஃபுல் ஒயிட் கலரில் ஒரு பேர்டோட விங் மாதிரி இருக்கும் வெளியே வந்து பார்க்கும்போது. நான் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ரைட் சைடாக வெளியே வரும்போது ஒரு க்யூட்டான ஆர்ட் இன்ஸ்டலேஷன் இருக்கும். டேபிளில் வந்து எல்லா அனிமல்ஸும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம அங்கே போய் உட்காந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆக்டோபஸ், பெரிய ஆக்டோபஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரைனோ, அப்புறம் டைகர், இந்த கொரிலா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது மேலே ஏறி நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்.
இப்போ நான் வந்து 9/11 மெமோரியல் இடத்த பார்க்கறதுக்கு தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் செப்டம்பர் 11, 2001 டெரரிஸ்ட் அட்டாக் நடந்த இடம். அதனால தான் அது 9/11ன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து 4 ஃப்ளைட்ஸ் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இதில் 2 ஃப்ளைட்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. மற்ற 2 ஃப்ளைட்ஸுமே வந்து இந்த ட்வின் டவர்ஸில் வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டவருமே வந்து கொலாப்ஸ் ஆகி மோர் தென் 3000 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க. ஸ்டோன்ஸில் எழுதியிருக்க நேம்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கி டெத் ஆனவங்களோட நேம்ஸ். அப்புறம் இந்த சைடில் இந்த ஸ்கொயர் வெல் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்பாட்டில் தான் இந்த பில்டிங் இருந்திருக்கு, கிராஷ் ஆன பில்டிங். ஒரு டவர் இங்கே, இன்னொரு டவர் லெஃப்ட் சைடில். கிராஷ் நடந்ததுக்கப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு புது பில்டிங் கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இதுதான் யூஎஸோட டாலஸ்ட் பில்டிங். இதுதான் அந்த இன்னொரு டவர் இந்த பிளேஸ். இந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் ஃபவுண்டன் ஆன் பண்ணதுனால அவ்வளோ க்ரௌட் இல்லை. ப்ளஸ் அந்த டவர் இந்த இடத்துல தான் வந்து ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கிறதுனால அங்கே நிறைய க்ரௌட் இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஆக்குலர் ஸ்டேஷன் தூரத்துலேருந்து பார்க்கும்போது பேர்டோட விங் மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே நல்ல டாலாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் 2 minutes வாக் பண்ணாலே 9/11 மெமோரியல் போயிடலாம். இப்போ நாங்கள் இந்த பியர் கார்டன் தான் வந்திருக்கோம். ஆளுக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கிட்டு சும்மா பேசி கதை பேசிட்டு சில் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ இங்கேருந்து. இப்போ நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தான் வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். தமாக்கா ரீச் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். உள்ளே போய் நம்ம ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் செம்மையாக இருக்கும்னு ஹைப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக ஸ்பைசியாகவே இல்லை கொஞ்சம் கூட. அது அந்த டிஷ்ஷு அப்படி தான் இருக்குமா? ஸோ இதுதான் நல்லி பிரியாணி. டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் ஸ்டேஷன் தான் போகிறோம். எப்போவுமே போல் சூப்பர் க்ரௌடடாக லைவ்லியாக இருக்கும் டைம் ஸ்கொயர் கிட்ட. நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த க்யூட்டான டாய்ஸ் வந்து விற்றாங்க. ஸோ இங்கேருந்து நான் ஒரு கேட் அண்ட் எலிஃபென்ட் டாய் தான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நாங்கள் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் இங்கேருந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே இருக்க ஸ்க்ரீனில் நம்மளோட பஸ் நம்பர் போட்டோன்னா அது எத்தனை மணிக்கு வரும், எந்த கேட்டில் போய் நிற்கும்னு நமக்கு அதில் காமிக்கும். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும் அங்கே போய் வெயிட் பண்ணுறது. இவங்க எல்லாருமே நாங்கள் போகிற சேம் பஸ்க்காக தான் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிக்கெட்ஸ் ஃபஸ்ட் காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து 15 to 20 minutes தான் அவங்க வீட்டுக்கு. பொம்மை பாருமியா எனக்கு குதம் எலிஃபென்ட்கும்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தமாக்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஓவர் ஹைப் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம். அவ்வளோ சூப்பர்லாம் இல்லை. இதுக்கு நாங்கள் லாஸ்ட் வீக் கன்னியாகுமரி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பர்லாம் இல்லை. வந்து நல்லி பிரியாணின்னு வாங்கியிருந்தோம். அதுக்கு குவான்டிட்டி நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நார்மல் பிரியாணி டேஸ்ட் கூட இல்லை. அதுவும் அது வந்து $75 என்னமோ. ஸோ பிரியாணிக்குன்னு பார்க்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர் சைட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே எப்படி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.